வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. உங்கள் எல்லாருக்கும் என்னோட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ பாருங்கள், சிம்பிளாக நம்ம ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சாம்பார், ஒரு அவரைக்காய் பொரியல், ஒரு கருணக்கிழங்கு வறுவல், ஒரு பைனாப்பிள் பாயாசம் ஒன்று, வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள்: கேரட் ஒரு கேரட் திருவி வச்சுருக்கேன். சின்ன பைனாப்பிள் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நம்ம பொடியாக கட் பண்ணி போடணும். நம்ம சமைக்கும் போது இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், வெல்லம் 300 கிராம், 2 ஸ்பூன் நெய், முந்திரி ஒரு 15 பீஸு முந்திரி வச்சுருக்கேன், ஜவ்வரிசி 50 கிராம். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சாம்பார் வெங்காயம் ஒரு 50 கிராம் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எப்போ தேவையோ அப்போது 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்துக்கலாம். அதில் உள்ள கொட்டை நார் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் புளி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கடுகு உளுந்து ஜீரகம் 1 ஸ்பூன், 50 கிராம் தோரம்பருப்பு, கருவேப்பிலை தேவையான அளவு. மசால் வடைக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இந்த பருப்பு நம்ம பட்டாணி பருப்பு வாங்கியிருக்கேன், கடலைப்பருப்பு கிடையாது, பட்டாணி பருப்பு. இது ஹோட்டல்லலாம் இந்த பருப்பை வச்சு தான் வடை செய்வாங்க. அதனால் பட்டாணி பருப்பு ஒரு 1/2 கிலோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: கருணக்கிழங்கு இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இது எல்லாமே குழம்பு மிளகாத்தூள் தான், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். அவரைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: அவரைக்காய் 1/2 கிலோ அவரைக்காய் கொஞ்சம் பெரிய பீஸாக இப்படி நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி கொஞ்சம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 2 பீஸ் தேங்காய் திருகி வச்சுருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், எல்லாத்துக்கும் தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம புது வருஷப்பருப்புக்கு நம்ம அருண்சுவை பானகம் ஒன்று ரெடி பண்ணுவோம். பானகத்துக்கு அருண்சுவைக்காக வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய், வேப்பம் பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு, கிடைச்சா பாருங்கள். அப்படி கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் காஞ்சது கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. புளி கொஞ்சம் வச்சுருக்கேன், கொட்டை பாக்கு வச்சுருக்கேன், வெல்லம் ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், கல் உப்பு, 6 சுவைக்கு 6 பொருள் வச்சுருக்கேன். அப்பளம் பொரிக்கிறதுக்கு உப்பும் எண்ணெயும் எல்லாத்துக்கும் தேவையான அளவு. முடக்கத்தான் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். முடக்கத்தான் கீரை நம்ம கீரைக்காரங்க கிட்ட சொன்னால் இந்த அளவுக்கு எடுத்துன்னு தருவாங்க. நம்ம வெளியில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். எங்கேயாவது கொஞ்சம் விளையிற இடத்துல கேளுங்க, கொஞ்சம் நிறைய கிடைக்கும். இந்த மெலிஸ் காம்பு மட்டும் போட்டால் போதும், முத்தின காம்பெல்லாம் எதையும் போட வேணாம். நல்லா ஆஞ்சி கழுவி வச்சுருக்கேன். புளி 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 1 கிண்ணம் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு, 15 பச்சை மிளகாய். இப்போ பாருங்கள், சாம்பாருக்கு பருப்பு போட்டுடலாம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு குக்கரை மூடிடுவோம். மூடிட்டு ஹையில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அடுப்பில் நம்ம அவரைக்காய் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இதில் நம்ம கருணக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கருணக்கிழங்குக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுப்போம். பாதி போட்டுட்டு பாதி நிப்பாட்டி வைக்கலாம், அப்புறம் வறுக்கும் போது போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். எப்பவுமே பாருங்கள், கருணக்கிழங்கு வேகும் போது ஒரு 1/2 உப்பு போட்டுருணும். அந்த தண்ணியை நம்ம கீழே வடித்து விட்டுருவோம். வடித்து விட்டுட்டா அந்த நாக்கில் சாப்பிடும் போது கரகரன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அவரைக்காவை கொட்டிடலாம்.
இந்த அவரைக்காய்க்கு 3/4 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். இப்போ நம்ம மஞ்சள்தூள் போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருந்தேன். காரம் ரொம்ப வேணாம், தேங்காய் போடுறதுனால 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அவரைக்காவை மூடி வச்சிடலாம். பருப்பு வந்து நம்ம ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டுக்கலாம். கருணக்கிழங்கு வந்து ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 1/4 வேக்காடு வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ பருப்பு வந்து ப்ரெஷர் வந்துடுச்சு, நம்ம வெயிட் போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த கருணக்கிழங்கு வெந்தது போதும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் கூட ரொம்ப எடுக்காது. கம்மியான பாத்திரத்தை வச்சு சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்படியே ஊற்றும் போது அளவு தெரியும் அப்படின்னா நான் ஊற்றுற மாதிரி ஊற்றுங்க. உங்களுக்கு அளவு தெரியாதுன்னா ஸ்பூனில் அளந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். 2வது, நான் இந்த மாதிரி சமைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏற்கனவே வந்து நான் லஞ்ச் மெனுவெல்லாம் போட்டேன்னா இந்த மாதிரி தான் 3 அடுப்புலையும் வச்சு 2 அடுப்புலையும் வச்சு சமைச்சு காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்க, எங்களுக்கு வந்து தனித்தனியாக செஞ்சு காட்டுங்க, எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒவ்வொரு பொருளும் செய்யும் போதும் இதில் இந்த பொருள் போடுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் செஞ்சுட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஓட்டி பார்த்துடுற தொட்டு உங்களுக்கு சில பொருளெல்லாம் வந்து போடுறேன்னா போடலையா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. திருப்பியும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, இதை போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்றத. பாருங்கள், இது பக்கத்தில் 2 பாத்திரம் இருக்க தொட்டு இதை நான் வந்து ப்ரெஷர் வந்திருக்கு, சிம்மில் வச்சுட்டேன். அதனால் இப்போ நான் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சமைச்சு காட்டுறேன். எவ்வளோ கம்மியான பாத்திரத்தை வச்சு நம்ம சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விசேஷ நாளில் நமக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருந்தா கூட அவங்களும் வரமாட்டாங்க. அப்போ நம்ம இதை கழுவி சமைச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரம் சேராது, வேலையும் வளராது. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இந்த கருணக்கிழங்கு இதை போட்டுருவோம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம், அந்த தண்ணியை வடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கொஞ்சம் மஞ்சள்தூள் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிளகாத்தூள் கருத்து போகாமல் இருக்க, கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், கருணக்கிழங்குக்கு தேவை இருந்தால் நிறைய பேர் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் மொறுன்னு வேணும் அப்படின்னா அதுக்கப்புறமா 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பருப்பு வந்து வெந்துருச்சு. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த கடாயை வச்சு நம்ம ஜவ்வரிசி வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணாலுமே இந்த ஜவ்வரிசியை ஒரு வறுத்து போட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நல்லா வறுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி வந்து வறுத்துட்டேன். இப்போ அந்த அடுப்பில் நம்ம பாயசத்துக்கு தண்ணி வச்சுருவோம். ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கருணக்கிழங்கு வந்து நமக்கு முடிஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த கடாயை கழுவிட்டு இதில் சாம்பார் தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கடாயை கழுவிட்டு வச்சுட்டேன். இதில் வந்து எண்ணெய் போட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கேன். சாம்பார் தாளிச்சிக்கலாம். இதில் இப்போ நமக்கு அவரைக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இதில் இந்த தேங்காவை போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து, ஜீரகம் நம்ம சாம்பாருக்கு போட்டுடலாம். நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். அவரைக்காய் வந்து நல்லா தண்ணி வச்சு
வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்து இந்த ஜவ்வரிசி வந்து பாயசத்துக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஜவ்வரிசி போடுங்க. ஜவ்வரிசியோட இந்த கேரட்டையும் திருவி வச்சுட்டு கேரட்டையும் போட்டுருங்க. சாம்பாருக்கு இந்த முருங்காய் போட்டுடலாம். அடுத்து இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுருவோம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவு. உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் வந்து தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கோங்க. சிலருக்கு திக்காக சாம்பார் இருந்தாலும் நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. இதை வச்சு இதை மூடிடலாம். இந்த புளி வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுட்டு அந்த கொட்டை நாரி இதெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி நல்லா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு அவசரத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ஈஸியாக எடுத்து தண்ணியை கொஞ்சோண்டு விட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி கலந்து நம்ம குழம்புலையோ ரசத்துலையோ இல்லை சாம்பார்லையோ எதில் வேணாலும் கலந்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் திப்பி எல்லாமே நம்ம எடுத்துடுறோம். அந்த நார் எடுத்துட்டு கொட்டை எடுத்துட்டாலே போதும். இந்த மாதிரி இருக்கட்டும். இதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இந்த பைனாப்பிள் வந்து இப்படி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க. நல்லா போர்டு வச்சு கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா நம்ம கரண்டிலேயே கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா நம்ம பருப்பு கடைய வேண்டியதில்லை. இந்த புளி தண்ணியை இப்படி நல்லா வடிச்சிட்டு சாம்பார் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அந்த பருப்பு இப்போ வந்து நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் வடக்கி. வந்து இந்த இஞ்சி ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுடலாம். என்னதான் நறுக்கி வச்சுருந்தாலும் குழந்தைங்களுக்குலாம் வந்து வாயில் பட்டவுடனே பிடிக்காது. இப்போ இந்த பருப்பு பட்டாணி பருப்பு, இந்த பேர் வந்து பட்டாணி பருப்பு. வடை வந்து மசால் வடை செஞ்சிங்கன்னா இதில் செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா தண்ணி வடிச்சிட்டு போடணும். இதில் டக்குன்னு தண்ணி வந்துடும். 2 தடவையாக அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொருன்னு இந்த அளவுக்கு கொருன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்க, அடுத்த சிட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வடைக்கு வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அது உங்களுக்கு அளவு தெரியுதா அப்படின்னா ஒரு 1/2 கிலோ அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். ஏன்னா கடலைப்பருப்புக்கு வந்து அவ்வளோவா தேவைப்படாது. இப்போ இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கேரட்டும் ஜவ்வரிசி வந்து ஒரு 3/4 வேக்காடு வேகும் போதே இந்த பைனாப்பிளை போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ கடாயை வச்சு வடை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் இந்த பச்சை மிளகாவும் போட்டுருவோம். நம்ம வடை போடுறதுக்கு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ வடையை தட்டி நம்ம போட்டுடலாம். ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு வச்சு தட்டிட்டு சுற்றி கொஞ்சம் ரவுண்டு பண்ணிக்கணும். எப்பவுமே மசாலோட போட்டிங்கன்னா போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சின்ன வச்சிடணும். அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். பண்ணை பழம் வந்து வெள்ளத்தை போட்டுக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சி எல்லாம் மிக்ஸ் ஆகி குழப்பழன்னு வரணும். வந்தால் தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வடை சுட்டு எடுத்தாச்சு. நம்ம வந்து நான் இப்போ ஒரு 6 வடை தான் போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம சூடாக வந்து சாமி கும்பிடும் போது மீதி வடையை போட்டுக்கலாம். இல்லை மொத்தமாக சுட்டு வச்சுக்கிறதுனால சுட்டு வச்சுக்கலாம். இந்த பாயசம் வந்து ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். இன்னும் இதில்
இதில் பாசிப்பருப்பு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சிலருக்கு வந்து பாசிப்பருப்பு வேண்டாம், இதுவே நல்லா குழம்பு நல்லா இருக்குது அப்படின்னா போட தேவையில்லை. இப்போ நானும் போடலை. வந்து அந்த அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த அப்பளம் பொரிச்சாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஜவ்வரிசி, கேரட்டு, பைனாப்பிள் 3 வந்து நல்லா வெந்து வெல்லமும் சேர்ந்து திரண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரியை வறுத்துட்டு நம்ம பாயசத்தில் கொட்டிடலாம். பாருங்கள், இப்போ சாம்பார், அவரைக்காய் பொரியல், கருணக்கிழங்கு வறுவல், பாயாசம், வடை, அப்பளம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இலை போட்டு பரிமாறிக்கலாம். பாருங்கள், நம்ம பானகத்தை கரைச்சிக்கலாம். இப்போ முதல்ல வந்து வேப்பம்பூ போட்டிருக்கேன். அதுக்கடுத்து அந்த கொட்டைப்பாக்கு நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்து புளி, அடுத்து உப்பு போட்டுக்கலாம். இப்போது வெல்லம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, இப்போ இதை நல்லா கலந்துப்போம். நம்ம வந்து மெயினாக அந்த வருஷப்பருப்புக்கு இதுதான் தீர்த்த மாதிரி வச்சுப்போம். இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு முடித்ததுமே இதை தான் நம்ம குடிக்கணும். வாங்க, இப்போ இலையில நம்ம படைக்கிறதுக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பானகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு நம்ம அப்படியே டம்ளரில் ஊற்றி வைக்க வேண்டியது தான். பாருங்கள், எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு. பாருங்கள், தமிழ் வருஷப்பருப்புக்கு இந்த மாதிரி சிம்பிளாக கூட நம்ம செஞ்சு படைச்சிட்டு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து ஒரு 3/4 ஹவரில் செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கடகடன்னு வந்து கம்மியான பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணி எப்படி ஒரு விசேஷம் நல்லா சமைக்கிறது அப்படின்றத இப்போ நான் காமிச்சேன். இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக கூட நம்ம செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.